அன்னைக்கு பட்ட பகல்ல என்ன நீ அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ராத்திரியில பதில் சொல்ல வந்திருக்கேன். நீ கழட்ட வேண்டியது செருப்பு இல்லம்மா. முடிங்கடா அவள. நல்ல வேளை உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். யோ, இன்னாயா நெத்தியில ரத்தம்? ஒண்ணு இல்ல, சும்மா லைட் அடிபட்டுச்சு. அடிபட்டுருச்சா? சரி, என் கூட வாயா, குடிசைக்கு போய் மருந்து போடுறேன். இந்த மாதிரி இப்போ ஒண்ணு சாப்பிடு, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு சாப்பிடு. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா. டாக்டர்ட்ட போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா கண்ணம்மா? இல்ல, பக்கத்து தெருவுல மருந்து கடை இருக்கு, அங்க போய் கேட்டேன், அவர் கொடுத்தாரு. எங்க சேரிக்கே அவர்தான் குடும்ப டாக்டர். ஆமா, சட்டைய கழட்டு. எதுக்குங்க? உடம்புல எங்கேயாவது அடிபட்டு இருக்கோம். ஐயோ வேணாங்க. கழட்டியா? ஐயோ வேணாங்க. என்னது பொம்பளை கணக்கா கூச்சப்படுற? சரி, நானே கழட்டுறேன். நானே கழட்டிறேன். நீங்க கண்ணை முடிங்க. இப்ப பாருங்க. ஐயோ, உடம்புலயே அடிபட்டு இருக்கு. இப்படியே விட்டா ரத்தம் கட்டிடும். நான் ஒத்தடம் தரேன், நீ படு. அந்த படுபாவங்களால பாவம் இவருக்கு அடிபட்டுருச்சு. அவங்க கண்ணு அழிஞ்சு போயிடணும். மகமாயி, இந்த ஆளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. உன்னை பார்த்தா ஏழை மாதிரியே தெரியல. என்ன சொல்றீங்க? ஏழைங்கன்னா வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு உடம்புல சொரணையே இல்லாம நீ என்ன இந்த சூட்ட கூட தாங்க முடியாம இந்த துள்ளு துள்ளுற? அது வந்து டிரைவர் தானே, ஏசி கார்லயே போய் போய் பழக்கமாயிடுச்சு, அதான் சூடு தாங்க முடியல. எனக்கு ஒத்தரெல்லாம் வேணாங்க, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு, வண்டியை சீக்கிரமா கொண்டு போய் உள்ளனா அதுக்கு வேற அந்த ஓனர் திட்டுவான். நீங்க செஞ்ச சிகிச்சைக்கு ரொம்ப நன்றிங்க, வரேன். யோ, அந்த மாத்திரை ராத்திரி 11 மணிக்கு இன்னொரு தடவை சாப்பிடணுமா? ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல என்ன ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, நீ எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி, நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன், முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? Thank you, பான். லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டோம். நமஸ்கார். புத்தம்புது பழங்கள், ஆஸ்திரேலியா ஆப்பிள்,
ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய். டேய் மாறி, ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான், இந்த பக்கம் வரமாட்டான். இவன பழங்கள் மட்டும் விற்கப்படும், சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். ஏன்னா தம்பி, என் தேவை அறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியாடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதெல்லாம் டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், போடு. ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா போடு. காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டா நீங்க தரமாட்டீங்க, போயிட்டு வாங்க. கண்ணா, இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழில ஆரம்பி. எனக்கு தெரிஞ்ச தெய்வம் எனக்கு சோறு போடுற இந்த மெக்கானிக் வேலைதான். என்னை நம்பி 3 ஜீவன் இருக்கு. பட்டினின்னு வராம என் தொழில் நல்லபடியா நடக்கணும். ஆடுவோம் பாடுவோம்
புல்புல், லண்டன் ஜூகிஜாலா, எனக்கு மட்டும் வானத்திலே பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்து உன் காலடியில் கொட்டிருப்பேன். எனக்கு மட்டும் கடலிலே மூழ்கும் சக்தி இருந்தால் அங்கே கிடக்கும் முத்துக்களை எல்லாம் அள்ளி வந்து உன் கழுத்துல தோரணமா கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஒன்னாவது காசு கொடுத்து வாங்குவேன்னு சொல்றான்னு பாருங்க. பாவம் அந்த மாதிரி இவனால தெரு தெருவா அலையிறான். அந்த ஜூகி ஜாலாவால இவன் என்ன பாடுபடுறான்னு நீங்களும் பாருங்க. கண்ணம்மா, என்ன ஷெட்ல இருந்து வரியா? இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். உனக்கு சாமி கும்பிட பழக்கம்லாம் உண்டா? நான் கோயில் பக்கமே போனதில்ல. ஏண்டா, இது வரைக்கும் எனக்காக வேண்டிக்க எனக்கு எதுவுமே இல்லையே. அன்னைக்கு உனக்கு அடிபட்டுருச்சுல்ல, அதனால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உனக்காக வேண்டி. என்ன கண்ணம்மா வெக்கப்படுற? உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா?